எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் ஒருவரை மன்னிப்பது நம் நன்மைக்காகத்தான். நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணாம, கௌதம புத்தர் அவரோட சீடர்களோட ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. எதிரில் ஒரு ஆள் வராரு. அவருக்கு புத்தரோட எந்த ஒரு கருத்துக்கும் உடன்பாடு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கோபத்தின் உச்சியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, புத்தரோட முகத்தில் எச்சில் துப்பிடுறார். இது ஒருத்தரை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். புத்தர் என்ன பண்ணுறாரு, இது எதிர்பார்க்கல. உடனே கையில் ஒரு துணி இருந்தது, அதை வச்சு தொடச்சிட்டு நகர்ந்து போயிட்டார். பின்னாடி இருக்க சீடர்கள்லாம் அப்படியே கொதிச்சிட்டாங்க. அதில் ஒரு சீடர் போய் புத்தர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, நான் பரிகாரம் இது செய்யணும், பிரதிகரிக்கணும், அதாவது நான் என்னுடைய இதை காட்டணும், அவர் அடிப்பேன் உதைப்பேன் ஏதோ ஒன்று பண்ணுவேன், எனக்கு இது சகிக்கல, எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு புத்தர்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்போ புத்தர் பொறுமையாக அவருக்கு பதில் சொல்கிறாரு, பாருங்க, அவருடைய ஒரு செயலை செய்துட்டார். அது அங்கீகாரம் பண்ணுறதா பண்ணாம இருக்கிறதா அப்படின்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம அதை அங்கீகரிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவார். அதாவது ஒருத்தரை பார்த்து நீங்க அந்த மாதிரி முகத்துல துப்புறது இதெல்லாம் ஒரு பெரிய செயலாம் கிடையாது, ஒரு நல்ல செயலும் கிடையாது. அது அவருக்கும் தெரியும். திரும்ப நமக்கு அடி விழலாம், உதவி விழலாம், ஏதாவது ஒன்று நடக்கலான்னு நினைச்சிருப்பாரு. அவர் அதை மீறி அவர் அதை செய்யறாரு. நம்ம அதை செய்யாம இருக்கும்போது, ஒண்ணுமே அதை எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு ஆகும்போது என்ன ஆகும்னா, அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார். என்னடா இப்படி பண்ணிட்டோம், அவர் திரும்ப கூட பிரதிகரிக்கலையே அப்படின்னு நினைப்பாரு. அவர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நம்ம அதை உள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்த்து இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி பண்ணிட்டாரு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள வலி ஏற்படுது. இந்த வலி சரி பண்றதுக்கு நம்ம என்ன தோணும், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்கும் வந்துட்டு போகும். என்னைக்கு நினைச்சாலும், ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துக்கு திரும்ப நினைச்சாலும் இந்த இன்சிடென்ட் நினைக்கும் அப்படியே நம்ம பிபி எல்லாம் கூடும். ஒருவேளை அந்த இன்சிடென்ட்டை அந்த ஸ்பாட்டே நம்ம மறக்க முடியுமா இருந்தா, சில டைம் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு ஞாபகம் இல்லாம போயிடும். பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுவோம், ஓ அப்படி ஒன்று நடந்தது இல்லை, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடும். ஸோ ஒருத்தர் கோவப்படும் போது, கோவத்தினால ஒருத்தர் செய்யக்கூடிய செயலை நீங்க அங்கீகரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு நல்லது, நமக்கு நல்லது. நமக்கு நல்லது. நான் என்னோட பர்சனல் வாழ்க்கையோட அனுபவம் சொல்ல போறேன். எனக்கு 60 லட்சம் ரூபா கடன் இருந்தது. இதெல்லாம் உருவாக்குனவங்க தெரிஞ்சவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அப்படியே எனக்கு பிபி கூடும், அவங்க நினைச்சாவே பிபி கூடும். ஏற்கனவே 60 லட்சம் ரூபா கடன், அது இல்லாமல் அவங்க பண்ண செயலை நினைக்கும் போது எனக்கு பிபி கூடுது. அதனாலே எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, அதை மன்னிச்சு விட்டுரு, டிராமா, கர்மா, கார்மிக் அக்கௌண்ட் இப்படி நினைச்சு கடந்து வந்துடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நானும் ஒரு 15 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஆரம்பத்துலலாம் எனக்கு இதோட உடன்பாடே கிடையாது பாபா சொல்றதுல. ஏன்னா நம்மளும் சாதாரண மனிதன் தானே. ஒருத்தர் நம்மளை ரோடு கொண்டு வந்துருவாராம், ஆனால் அவரை ஒன்றுமே பண்ணக்கூடாதான். ஆனால் நான் போலீஸு கேஸ்லாம் அன்னைக்கும் போனதில்லை. ஆனால் மனசால சாபம்லாம் கொடுப்போம்ல, நீ நல்லாவே இருக்கக்கூடாது, உருப்படவே கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு துக்கம் கொடுத்தவங்கலாம் ரொம்ப துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி. இன்னைக்கு அவங்க துக்கப்படுறதை என்னால் பார்க்க முடியல. இது பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுத்தாரு, ஓகேவா, அந்த துக்கத்தோட வலி நமக்கு தெரியும். அவர் இன்னைக்கு அவர் துக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் துக்கப்பட்டான்னா படலன்னா அது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும். அவர் துக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரோட்டுக்கே வந்துட்டார், இது என்ன சந்தோஷம் கொடுக்க போகுது எனக்கு? அவர் மனைவி குழந்தைங்கெல்லாம் கஷ்டப்பட போறாங்க, இது ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்க போதா? இல்லை நான் விட்டு 60 லட்சம் ரூபா வந்துருமா? இதனால நடக்க போறது இல்லைல்ல. அப்போ அவர் துக்கப்படுறதுக்கு காரணம் டிராமா என்ன சொல்றது, எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், எண்ணம் சொல் செயல் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுத்து துக்கம் கிடைக்கும். அவர் துக்கம் கொடுத்தாரு, இப்ப துக்கம் அனுபவிக்கிறார், அவ்வளவுதான். இதனால எனக்கு என்ன லாபம்? இப்ப அவர் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் வந்ததுனால. அவர் மனைவி குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க, எனக்கு என் மனைவி குழந்தைகள் கஷ்டப்பட்டுருக்காங்க.
ஓகேவா? இது என்னால சகிக்க முடியாத போது அவங்க கஷ்டப்படுறத என்னால இன்னைக்கு பார்க்க முடியல. இப்ப என்னால அவங்களுக்கு உதவவும் முடியாது. ஏன்னா அந்த நிலைமையில நான் இல்ல. ஸோ நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தரை மன்னிக்கிறது. ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, நம்ம நன்மைக்காக. நம்ம நன்மைக்காக. இன்னைக்கு நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை எங்க வச்சு பார்த்தாலும் சரி, அவங்க கூனி குறுக்கி போயிடும். இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கோம் அவருக்கு. அவர் திரும்பி நமக்கு ஒண்ணுமே பண்ணல. அவங்க இன்னைக்கு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கர்மாலாம் புரிய ஆரம்பிக்கும். கர்ம பிலாசபினா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். நம்ம இப்படிதானே அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருப்போம். இப்படிதானே அவரு மனைவி குழந்தைங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம அசால்ட்டா ஏமாத்திட்டோம்னு நினைச்சோம். இன்னைக்கு நம்மளை வச்சு செய்யுது ட்ராமா அப்படின்னு அவங்களுக்கு புரியுமா புரியாதா? அதுல இருந்து பாடம் கத்து திருந்துட்டா அவனுக்கு நல்லது. திருந்தனா டிராமாவுடைய டிசைனே அப்படிதான். திரும்ப 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 அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன்ற பேர்ல வருஷக்கணக்கா எடுக்கும். பாடம் கத்துக்கிற வரைக்கும் அது விடவே விடாது. இதுதான் டிராமா. சரியா? இப்போ கௌதம புத்தர் மாதிரி பெரிய மனசு இருக்கணும் நமக்கு ஒருத்தரை மன்னிச்சு விடுறதுக்கு. சரியா? ஸோ கௌதம புத்தர் வந்து என்ன சொல்றது, அதை கடந்து போயிட்டாரு. சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டாரு. ஆனால் அதான் புத்தருடைய என்ன சொல்றது, அவர் அந்த லெவல்ல இருக்கார். அவங்க சீடர்கள் வந்து நம்மள மாதிரி இருக்காங்க, சாதாரணமா இருக்காங்க. அப்படின்னா என்ன, நம்ம வந்து ஒரு வைராக்கியம், கோபம், அகங்காரம் எல்லாம் இருக்கு நமக்குள்ள. இந்த விகாரங்கள்லாம் இருக்கு. அதனால அவமரியாதை நம்மளால ஏத்துக்க முடியல, உடனே ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரியா? ஸோ இது பெஸ்ட் வழி என்னன்னா, புத்தர் கடந்து போன மாதிரி கடந்து போறது தான் பெஸ்ட் வழி. அது அன்னைக்கே மறக்க முடியுமா இருந்தா ரொம்ப 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 நல்லது. ஓகேவா? அது வந்து மனசுக்குள்ளேயே இருந்து காயப்படுத்தி இல்லை, அந்த மாதிரி பண்ணவே பண்ணாது. சரியா? ஸோ இது மன்னிக்கிறதுன்றது வந்து அவருக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம சந்தோஷத்துக்கு, நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு, நம்மளுடைய மன சமாதானத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். ஓகே, ஒரு சம்பவம். நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதில் ஒரு கமெண்ட் எப்படி வந்ததுன்னா, நீங்கள் யூடியூப் வீடியோ போடுறீங்க கரெக்டு, கடைசியில் வந்து நீங்கள் வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து பிச் எடுக்கிற மாதிரி இருக்குது, தயவுசெய்து இது பண்ணாதீங்க அப்படின்னு போட்டு ஒரு கமெண்ட் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மட்டம் தட்டுற மாதிரி தான் இருந்தது இந்த கமெண்ட்டு. இது சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, இது வந்து யூடியூப் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கேட்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணணும்னு தோணும், கமெண்ட் போடாதவங்க கமெண்ட் போடணும்னு தோணும், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணணும்னு தோணும். இது ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அது பண்ணுறோம். ஏன்னா இதோட யூடியூபோட அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகுது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோ ஒரு 6 மணிக்கு போடுறோம், காலங்காத்தால் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 100 பேர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 100 பேருமே லைக் பண்ணியிருக்காங்க, 100 பேருமே கமெண்ட்டும் போட்டிருக்காங்க, 100 பேரும் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பார்த்த 100 பேருக்குமே லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க, ஷேரும் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சி அவன் புதுசாக ஒரு 1000 பேருக்கு கொண்டு போய் இதை காட்டுவான். அதாவது வரைக்கும் பார்க்காத ஒரு 1000 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் காட்டுவான். அந்த 1000 பேரில் ஒரு எக்ஸாம்பிள், அதில் ஒரு 100 பேர் இதே மாதிரி லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓஹோ, இந்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இருக்குன்னு சொல்லி அது 10,000 பேர் காட்டுவான், அதுக்கப்புறம் 1,00,000 பேர் காட்டுவான். அப்படிதான் இந்த ரீச்சே வருது. சரிங்களா? அப்போ நம்ம யூடியூப் வீடியோ போடுறது வந்து ஒரு 4 பேர் பார்க்கறதுக்கு, ஒரு 10 பேர் பார்க்கறதுக்காக போடலை. தமிழ் பேசக்கூடிய 7 கோடி மக்கள், 8 கோடி மக்களுக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ராஜயோகம் போய் சேரணுன்றதுக்காக போடுறோம். இது அதோட புரிதல் இருக்கு. இதே இது ஷார்ட்ஸ் பாருங்க, 1 மினிட்டுக்குள்ள இந்த வீடியோ போடுறோம். அங்கே எங்கேயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது பண்ணுங்க ஏதாவது சொல்றோமா? சொல்றதுக்கு இடம் இல்லை, டைம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இடம் பொருள் லேவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கும். இப்போ கேட்குற ஆத்மாவுக்கு இந்த புரிதல் இல்லாதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரே வீடியோல 10 தனி கமெண்டா போடுறாங்க. ஒரே ஆளு தான் 10 டிஃப்ரெண்ட் கமெண்ட் போடுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலா யாருக்கு கணக்கு காட்டணும்? ரெண்டாவது, அந்த ஒருமையில பேசுறது, ஏதோ எல்லாம் தனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது. அதில் ஒரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா, நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ போடுறத நிறுத்திடுங்க, நீங்கள் போய் சென்ட்ரல் போய் கிளாஸ் எடுங்க, நீங்கள் வந்து சேவைன்னா நீங்கள் போய் அங்கே இருக்க டாய்லெட்டை க்ளீன் பண்ணுங்க, இப்படிலாம் தான் கமெண்ட் வருது. நம்ம ராஜயோக சேவை என்ன பண்ணணும் நமக்கு தெரியாதானே? நம்ம யூடியூப் வீடியோ போடுறதுனால எத்தனை உலகத்தில் எத்தனை ஆத்மாக்களுக்கு பயனடையுது நமக்கு தெரியலையா? தெரியாம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம பிரம்மகுமாரி ஆங்கிள்லேயே போடலை, ஒரு தனி நபராக ராஜயோகம் கற்றுக்குறோம்,
அதோட அனுபவசாலியாக இருக்கும், அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இது இந்த அஃபிஷியல் ஹேண்டிலே கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து அஃபிஷியல் ஹேண்டிலாக யூஸ் பண்ணேன்னா கேட்டு வரலாம், இது பிரம்மகுமாரி, இது நீங்கள் கிடையாது, நீங்கள் வந்து எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லை, நீங்கள் எப்படி பிரம்மகுமார்ன்ற பேரை பயன்படுத்தலான்னு காமிக்கலாம், கேட்கலாம். நான் ஒரு பேட்ச் போட்டு சொல்கிறது இல்லை, ஓம் சாந்தின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. நான் ஒரு ராஜயோக மாணவனா, எனக்கு என்ன ராஜயோகம் புரியுதோ அது சொல்கிறோம். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறோம், அதே கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, இதோட பெஸ்ட் வேர்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்களும் போடுறீங்க, நானும் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அதி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், பிளாக் பண்ணிடுறோம். ஏன்? அதிகமான தப்பு அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு. கார்மிக் அக்கௌண்ட் அவங்க அதிகமாக உருவாக்கிக்க வேண்டாம் பாருங்க, அதனால் பிளாக் பண்ணேன். சரிங்களா? ஸோ எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு தான் இத்தனை வருஷமாக நம்ம சேவையில் இருக்கோம். ஒன்றுமே தெரியாமையா யாராவது ராஜயோக சேவை பண்ண வருவாங்க? நம்ம கிளியராக தான் இருக்கோம். ஸோ கமெண்ட் போடுறவங்க சக மனிதனுக்கு, சக ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் மரியாதை கொடுக்க தெரிஞ்சு கமெண்ட் போடுங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு உங்கள் கமெண்ட்டும் தேவையில்லை, அவ்வளோதான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நான் பாபாவை கனெக்ட் பண்ணுறேன், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவும் போடுறோம். ஸோ எனக்கு இறைவனுடைய அனுமதி இருக்குது ஒரு வீடியோ போடுறதுக்கு. சாட்சாத் இறைவனோட அனுமதி இருக்கும்போது எனக்கு தனி மனிதனுடைய, என்னோட சகோதரனுடைய பர்மிஷன் எனக்கு தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான புரிதல். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களும் இருக்காங்க நாட்டில். ஓகேவா? அதெல்லாம் கடந்து தான் நம்ம போனோம். இப்போ புத்தர் எப்படி பண்ணுறாரோ அப்படி கடந்து போக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். நான் எந்த கமெண்ட்டுக்கும் காரசாரமாக கமெண்ட் எல்லாம் போடவே இல்லை, அழகாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா நான் டெய்லி இந்த சேவை பண்ணணும், அது தங்க தெரியல. இவங்க என்ன பண்ணுவாங்க, 4 மெயில் ஐடி மாறி 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 கிரியேட் பண்ணி வந்து கமெண்ட் போடலாம், அவ்வளோதான். போட்ட உடனே அடுத்த நிமிஷம் நமக்கு பிளாக் பண்ணவும் தெரியும். அதுக்கப்புறம் நான் 4க்கு அப்புறம் 5ஆவது பட்டு இருக்கோம்னா அது நிறுத்திடுவாங்க. ஸோ நம்ம கிளியராக இருக்கோம், அவங்க கிளியர் ஆனால் நல்லது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.